எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்மளோட மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு ரீசன்னால கொடுப்போம். மேபி உங்களோட டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை சார்ஜிங் போர்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, இல்லை பவர் பட்டன் வால்யூம் பட்டன்ஸ்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக உங்களோட ஃபோன் சர்வீஸ் கொடுப்பீங்க. அப்படி சர்வீஸ் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கும்போது சில விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணி தான் வாங்கணும். என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த ஃபோனை வந்துட்டு எடுத்துகிட்டோம்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சாஃப்ட்வேருங்கிறது உள்ளே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணியிருக்க ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸு, சாஃப்ட்வேர்ஸு, அந்த ஆப்பில் ஒவ்வொரு ஆப் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அது வந்துட்டு சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஹார்ட்வேர்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கேமரா, டிஸ்பிளே, சார்ஜிங் போர்ட்டு, பவர் பட்டன், உங்களோட மைக்கு, ஸ்பீக்கர், இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் ஹார்ட்வேர்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணணும். முக்கியமாக ஹார்ட்வேரை வந்துட்டு செக் பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டு வாங்கும்போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னே வச்சுப்போம். அப்படி நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட டிஸ்பிளேலாம் ஃபுல்லாக கழட்டிட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களோட பவர் பட்டன் ஏதாவது கரெக்டாக ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஸ்பீக்கரில் ஏதாவது விஷயம் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ஒன்ஸ் சர்வீஸ் சென்டர்லேயே நீங்கள் ஃபோன் வாங்கினே சர்வீஸ் சென்டர்லேயே நின்று இந்த விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட் ஹார்ட்வேர் எப்படி செக் பண்ணுறது, செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் தேவை. ஸோ அதுக்காக நான் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறேன். நான் சர்ச்சில் போய்ட்டு ஹார்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்தாலே போதும் எனக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நல்ல ஹை ரேட்டிங், ஹை டவுன்லோட்ஸ் இருக்கிறதா பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு இதில் மேக்ஸிமம் ஹை டவுன்லோட்ஸ் இருக்கிறது எல்லாத்துமே யூஸ் பண்ணி பார்த்தேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அது வந்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். டிவைஸ் இன்ஃபோ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டிவைஸ் இன்ஃபோன் போட்டு டேஷ்போர்டில் உங்களுக்கு ஃபியூ டீட்டெயில்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரேமோட யூசேஜ்லாம் போட்டிருப்பாங்க. தென் சிபியூ ஸ்டேட்டஸ் இருக்கும். தென் டெஸ்ட், அதாவது ஹார்ட்வேர் டெஸ்ட்டுக்கானது இருக்கும். தென் இன்டர்னல் ஸ்டோரேஜ், பேட்டரி, தென் எத்தனை சென்சார்ஸ் இருக்குது, எத்தனை அப்ளிகேஷன்ஸ், அது எல்லாமே இருக்கும். தென் டிவைஸ் அப்படின்னு போனீங்கன்னா டிவைஸை பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். சிஸ்டம், சிபியூ, பேட்டரி, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நெட்ஒர்க்ஸ், இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா டெஸ்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டெஸ்ட்டுங்கிறத கிளிக் கொடுங்க. ஃபஸ்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டெஸ்ட் இருக்கும். மேக்ஸிமமாக வந்துட்டு நான் எல்லாமே மேனுவல் டெஸ்ட் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா மேனுவல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒன்று உங்களோட நீங்களாக ஃபில் பண்ணி அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா என்னங்கிறது நீங்கள் வந்துட்டு எஸ்ஆர் நோ கொடுத்தீங்கன்னா தான் வந்துட்டு அக்செப்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமமாக வந்துட்டு மேனுவல் போகிறதாவே நல்லது. ஸோ டிஸ்பிளேன்னு கிளிக் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டயலாக் காமிக்குது. என்னென்னா டிஸ்பிளே வந்துட்டு பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு, க்ரீன், ப்ளூ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் நீங்கள் ஒவ்வொரு டேப் பண்ணும்போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு டேப்பும் பண்ணுறேன். பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தேன்னு எனக்கு வந்துட்டு டிக் ஆகிடுது. இன்கேஸ் நான் அதை வந்துட்டு நான் அப்படி கொடுத்துட்டு எனக்கு கலர்லாம் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நான் வந்துட்டு இந்த இன்டூ மார்க் வந்துட்டு கிளிக் கொடுத்தோம்னா எனக்கு வந்துட்டு இந்த இடத்துலையும் டிஸ்பிளேலேயே வந்துட்டு இன்டூ மார்க் வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. நான் வந்து டிக் கொடுத்துட்றேன். அந்த ப்ளூ டிக் வந்துருச்சு. அடுத்தது மல்டி டச்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 2 விரல் வச்சு தொடலாம், இல்லை 3 விரல், 4 விரல், மேக்ஸிமம் 5 விரல் வச்சு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மல்டி டச் டிடெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணணும். மேலே வந்துட்டு டச்சஸ் டிடெக்டட் அப்படின்னு போட்டு ஃபைன் வரும். என்னோட 5 விரலுமே வச்சு நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுக்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிடெக்ட் ஆகும். ஓகே, நான் வந்துட்டு மல்டி டச் எனக்கு 5 வருது, நிறையா இது காமிக்குது அப்படின்னா நான் அதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் கிளிக் கொடுத்துட்டு இப்போ எனக்கு இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து என்னோட ஃப்ளாஷ் லைட் வந்துட்டு க்ளோ ஆகும். அப்படி க்ளோ ஆச்சுன்னா நான் பார்த்துட்டு டிக் கொடுத்துடலாம். ஸ்பீக்கரில் வந்துட்டு மியூசிக் வரும். இயர் ஸ்பீக்கர்னு போகும்போது என்னோட இயர் ஸ்பீக்கரில் மியூசிக் வரும். அடுத்தது மைக்ரோஃபோன்னு போகும்போது இந்த வேவ்ஸ், அதாவது இப்போ நான் பேச பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ப்ராக்ரஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஓகே மைக் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் அதில் எதுவுமே இண்டிகேஷன் எதுவுமே இல்லை, அந்த கலராக ஆரஞ்சு கலரில் மூவ் ஆகிறது எதுவுமே தெரியல அப்படின்னா மைக்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது வந்துட்டு நான் டிக் கொடுத்துட்றேன். அடுத்தது இயர் ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ். இப்போ நான் வந்துட்டு என்னோட காது கிட்ட வந்துட்டு சென்சர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஃபோன் வச்சு பேசும்போது டிஸ்பிளே ஆஃப் ஆகும். ஸோ வந்துட்டு நான் காது வைக்கிற இடத்துல, அதாவது ஃப்ரண்ட் கேமரா இருக்கிற இடத்துல வந்துட்டு உங்களோட கை விரலை வந்துட்டு 4 விரலே கொண்டு போய் அப்படி வச்சிங்கன்னா அந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆகும். ப்ளூலேருந்து க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகுது. அப்போனா சென்சார்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். டிக் கொடுத்துடலாம். அடுத்தது லைட் சென்சார்ஸ். இப்போ என்னோட டிஸ்பிளேல நான் வந்துட்டு கை வச்சு வரைக்கும் போது என்னோட வேல்யூஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அதோட லைட் சென்சார்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சலரோமீட்டர். இது வந்துட்டு இன்கேஸ் நான் வந்துட்டு ஷேக் பண்ண சொல்லும். ஸோ ஷேக் பண்ணால் வந்துட்டு வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஓகே டிக் கொடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்காக அது வந்து கைட் பண்ணும். ஸோ ப்ளூடூத்னு போகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணிடும். டெஸ்ட் பாஸ் அப்படின்னு வந்துடும். ஃபிங்கர் பிரிண்ட்னு போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க அப்படின்னு வரும். நான் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுறேன். அடுத்தது வால்யூம் அப் பட்டன். ஸோ வந்துட்டு இப்போ வால்யூம் அப் பட்டன் வச்சுன்னா எனக்கு வந்துட்டு வைப்ரேட் ஆகும். நான்
ப்ரெஸ் பண்ணும்போது வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா ஓகே நான் டிக் கொடுத்துடலாம். டவுனுக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு டவுன் கொடுக்குறேன். டவுன் கொடுத்தோன்னா வைப்ரேட் ஆகுது, நான் வந்து டிக் கொடுத்துறேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆகிடுச்சு. இதுவே நான் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டில் போய்ட்டு எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஐக்கான் கரெக்டாக வரல, எனக்கு வந்துட்டு டெஸ்ட் அது பாஸ் ஆகலை, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஐக்கான் டிஸ்பிளே ஆகிற பட்சத்தில் அது வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்து கேலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கேலிப்ரேஷன் வந்துட்டு பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், ஃபோன் வந்துட்டு நல்லா ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணிட்டீங்க, இன்கேஸ் மதர் போர்டு உங்களோட பேட்டரிலாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்துட்டு கேலிப்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. என்னோட இஷ்யூ நான் இப்போ ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணிவிட்டு வாங்கும்போது என்னென்னா என்னோட ஃபிங்கர் பிரிண்டோட இந்த சென்சார்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகலை. அது ஏன்னா கேலிப்ரேட் பண்ண மறந்துட்டாங்க. ஸோ மறுபடியும் நான் சர்வீஸ் சென்டருக்கு தான் போயிட்டு கேலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு வாங்கும்போதே இந்த மாதிரி ஹார்ட்வேர் டெஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. மேக்ஸிமம் நீங்களே அப்போவே கண்டுபிடிச்சி என்னென்னு பார்த்துடலாம். சாஃப்ட்வேர்னு வரும்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட அபவுட் ஃபோனில் வந்துட்டு போய் செக் பண்ணணும். அது எப்படிங்கிறத வந்துட்டு இப்போ பார்த்துடலாம். உங்களோட ஃபோன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் அப்படின்னு இருக்கும். அந்த அபவுட் ஃபோனில் போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட டிவைஸ் நேமு, வேர்ஷனு, உங்களோட யூஐ வேர்ஷன், ஆண்ட்ராய்டு வேர்ஷன் இருக்கும், ப்ராசஸரு, ரேமு இதெல்லாமே செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ரேமில் ரோமெல்லாம் மாறி இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிக்கலாம். உங்களோட சிம் கார்டு ஸ்டேட்டஸ், நெட்ஒர்க்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உங்களோட ஐஎம்இஐ நம்பரு, மாடல் என்ன, உங்களோட ஸ்டோரேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னங்கிறது வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்துட்டு அபவுட் ஃபோனில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தோன்னே என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும், அது எப்படி ஈஸியாக நம்ம வந்துட்டு செக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்றத மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.